1950 முதல் 60 வரை பிறந்தவர்கள் அனுபவித்த மறக்க முடியாத அனுபவங்கள். அது ஒரு கனாக்காலம். 6 மணி சங்கு, 10 மணி சங்கு, 1 மணி சங்கு, 5 மணி சங்கு, 8 மணி சங்கு. சங்கு ஊதலை கேட்டு நேரம் தெரிந்து கொண்ட காலம். மணிக்கூண்டு கடிகாரத்தை பார்த்து நேரம், காலம் தெரிந்து கொண்ட காலம். கை கடிகாரம் அரிதாக இருந்த காலம். கை கடிகாரம் கட்டியவர்களை வசதி படைத்தவர்களாக பார்த்த காலம். கை கடிகாரத்தை தினமும் கீ கொடுத்து வைண்டிங் செய்து நேரம் பார்த்து அதனை பொக்கிஷமாக வைத்திருந்த காலம். நாட்டு ஓடு வீடுகள், அதன் நடுவில் முற்றம். மழை பெய்தால் குற்றால அருவி போல் கொட்டும் காலம். பெரிய கூட்டு குடும்பங்கள், ஓயாத பிள்ளைகள் சத்தம், சாணி தரையில் தவழ்ந்து நகர்ந்த சிறு குழந்தைகள், பிள்ளைகள் நிறைந்த சலசலப்பான வீடுகள். பிள்ளைகளெல்லாம் வீட்டின் நடுக்கூடத்தில் ஒன்றாக விளையாடி கதை பேசி பபாய் விரித்து 7:30 மணிக்கெல்லாம் தூங்கி காலை 6 மணிக்கு முன் எழுந்த காலம். வீட்டுக்கு ஒரு மாடு, மாட்டு கொட்டகை, கோணார் கறந்த பாலில் தயிர் உரைக்கு ஊற்றி காலையில் மத்தை வைத்து மோர் கடைந்து திரண்ட வெண்ணெயில் நெய் உருக்கிய காலம். வீட்டு முன் பெண்கள் சாணி தெளித்து அதிகாலையில் கோலம் போட்ட நாட்கள். சாணி பூசிய அடுப்பாங்கரை, கரி படிந்த சமயக்கட்டு, சாணி மொழிவி கோலம் போட்ட அடுப்பை தரையில் உட்கார்ந்து ஊதாங்குழாயில் ஊதி புகையுடன் போராடி விறகை பற்ற வைத்து சமையல் செய்த காலம். பெரியவர்களை ஜாதி பெயர், பட்டப்பெயர் சொல்லி மரியாதையாக கூப்பிட்ட காலம். பிள்ளைக்குட்டிகள் பிறக்கும்போது வீட்டிலேயே பிரசவம், மிட்வைப் என்று சொல்லக்கூடிய நர்சம்மாக்கள் செலவில்லாமல் பிரசவம் பார்த்த காலம். 14-15 வயதில் பெரிய திண்ணை வீடுகள். நடந்து செல்பவர்கள் தைரியமாக வீடுகளில் செம்பு தண்ணி வாங்கி குடித்து திண்ணையில் ஓய்வெடுத்து சென்ற காலம். பள்ளிகளுக்கு ஒரு சின்ன மஞ்சப்பையில் சிலேட்டு குச்சி, 2-3 புத்தகங்கள். ஸ்கூல் பேக் பற்றி தெரியாத காலம். பள்ளி பிள்ளைகள் வாத்தியாரிடம் பிரம்படி வாங்கி பெஞ்சு மேல் ஏறி நின்ற காலம். பள்ளி பருவத்தில் சில்லு, பளிங்கி, பம்பரம் விளையாடிய காலம். சாட்பூட் திரி போட்டு ஐஸ் பாய், கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடிய காலம். பசித்தால் தட்டுக்கடையில் பாட்டி விற்று ஜவ்வு மிட்டாய், தேன் மிட்டாய், கமர்கட்டு, ஐஸ் அபூர்வமாக பார்க்கப்பட்ட காலம். 1960களில் குச்சி ஐஸ் அறிமுகம். சைக்கிள் ஹேண்டல் பாரில் 2 பெரிய பிளாஸ் கேன்கள் மாட்டி ஐஸ் ப்ரூட் என்று தெருக்களில் கூவி விற்ற காலம். ஐஸ் ப்ரூட், சேமியா ஐஸ் வாங்கி சொட்ட சொட்ட உறிஞ்சி சாப்பிட்டு யூனிஃபார்ம் சட்டைகளெல்லாம் சிவப்பு கலர் கரையாக மாறின காலம். மரங்களில் ஏறி குரங்கு விளையாட்டு, பட்டம் செய்து நூலில் மாஞ்சா தடவி டீல் விட்ட காலம். டிவி, செல்போன் இல்லாத காரணத்தால் கதை சொல்பவர்களுக்கு நல்ல மவுசு. குறிப்பாக சினிமா கதை கேட்பதென்றால் ஆர்வமுடன் கேட்ட காலம். புல்புல் தாராவை நண்பரிடம் வாங்கி நம்பரை பார்த்து கற்று சினிமா பாட்டு வாசித்த காலம். சைக்கிள் டியூப் ரப்பரில் கேட்டா பெல்ட் செய்து சிட்டுக்குருவிகளை வேட்டையாடிய காலம். சைக்கிளில் ஊர் சுற்றிய காலம். சைக்கிள் கம்பெனியில் வாடகை சைக்கிளை எடுத்து மாரியங்கோயிலுக்கு சென்று விளாரி செடி, வாதா மடக்கி செடியில் கோத்த மாரியம்மன் கோவில் குச்சி முறுக்கு வாங்கி சைக்கிள் ஹேண்ட்பாரில் கொடிபோல் சொருவி சாப்பிட்ட காலம். சைக்கிளில் டைனமோ லைட், எண்ணெய் லைட் பொருத்தி ஒட்டிய சைக்கிளில் டைனமோ லைட், எண்ணெய் லைட் பொருத்தி ஒட்டிய காலம். சைக்கிள் ரிம்மில் குச்சியை வைத்து ரோட்டில் ஒட்டிய காலம். குரங்கு பெடல் போட்டு சைக்கிள் ஓட்ட கற்ற காலம். சினிமா பைத்தியங்களாக ஒரு சினிமா விடாமல் 4 தரை டிக்கெட்டில் சினிமா பார்த்த காலம். படம் பார்த்த பிறகு அந்த படப்பாட்டு புத்தகங்களை வாங்கி சினிமா பாடல்களை மனப்பாடம் செய்து பாடிய காலம். ஒரு டூரிங் டாக்கீஸ் கூட விடாமல் மணலில் உட்கார்ந்து கருப்பு வெள்ளை, எம்ஜிஆர், சிவாஜி சினிமா படங்கள் பார்த்த காலம். பெட்ரோமாக்ஸ் லைட்டு, பாண்டு வாத்தியங்களுடன் சினிமா பிட் நோட்டீஸ் கொடுத்து அனைத்து வீதிகளையும் சுற்றி வந்த தள்ளுவண்டி தட்டி சினிமா விளம்பரங்கள். சுவரெல்லாம் விரைவில் வருகிறது. 10 டாக்ஸி மை 63 முதல் 10 வாரம், கடைசி வாரம். ஸ்லிப் ஒட்டிய வண்ண சினிமா போஸ்டர்கள் நிறைந்திருந்த காலம். பூரண மதுவிலக்கு, குடிப்பழக்கம் என்னவென்று தெரியாத காலகட்டம். திருட்டுத்தனமாக தெற்கே இருந்து சாராயம் காய்ச்சி சைக்கிள் டியூபில் நிரப்பி இடுப்பில் சுற்றி வந்துவிட்டதை கண்ட காலம்.
கரி என்ஜின் பொருத்திய ரயில் வண்டியில் பயணம் செய்து தலைமுடியில் எல்லாம் கரித்தூள் ஆகிய காலம். சுவரெல்லாம் கரியில் எழுதிய விளம்பரங்கள். தாஜ்மஹால் பிடி 555 பிடி 1431 பயோரியா பற்பொடி. NVS டாஸ் ரத்தினம் பட்டினம் பொடி. பெரியவர்கள் வாழைப்பட்டையில் லேபிள் ஒட்டி கட்டிய மூக்குப்பொடி பொட்டலம் வாங்கி உறிஞ்சி பொடி போட்ட காலம். லாரி டயரில் தோல்வார் கோத்த செருப்பு வாங்கி எங்கு போனாலும் நடந்து சென்ற காலம். போன் அபூர்வமாக இருந்த காலம். PCO போன் கிடையாது. பக்கத்து பணக்கார வீட்டு போனை நம்பி வாழ்ந்த காலம். அவ்வீட்டின் பக்கத்து வீட்டுக்கோ எதிர் வீட்டுக்கோ போன் வந்தால் தெருவாசலில் நின்று எதிர் வீட்டுக்கு கேட்கும்படி, உங்க வீட்டுக்கு போன் வந்திருக்கு, சீக்கிரம் வந்து பேசுங்க. லைனில் இருக்கிறார்கள் என்று கூப்பிட்ட காலம். மாட்டு வண்டி குதிரை வண்டியில் சவாரி செய்த காலம். கார்கள் கிராமத்திற்கு சென்றால் பிளசர் வந்திருக்கு என்று ஆச்சரியமாக பார்த்த காலம். சிறுவர்கள் மேல் வார் பொருந்திய அரை டவுசர் அரை டிராயர் போட்ட காலம். தினந்தோறும் மக்கள் கூடி ஆல் இந்தியா ரேடியோ ஆகாஷ்வாணி 6:30 மணி நியூஸ் கேட்ட காலம். நிரந்தரம் என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் நிரந்தரமின்றி போக மாற்றங்கள் மட்டுமே நிரந்தரமாக்கி போகும் காலத்தின் சுழற்சியால் காலம் மாறுவதற்கே காலம்.